ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழ் கேரளா லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க கார்னியோ ப்ளஸ் கண்ண கீசிங் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், போட் கீசிங் பார்க்கலாம். போட் கீசிங்கில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டு நாளும் அப்படியே சேமாக வரும்போது இந்த இடத்துல இந்த இடத்துல கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே 5க்கு பவர் 0ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் 3ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கேயும் 7 8, அதாவது 7 7 8 8 அப்படி வந்திருக்கப்போ பார்த்தீங்கன்னா மேபி இதே பேட்டர்ன் எடுத்தோம்னா 9க்கு பவர் 4ன்னு வரலாம். ஸோ ஏ போர்டில் 4 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 4 மிஸ் ஆனாக்க 7 வரதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. அது வேற ஒரு கெஸிங் படி சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் எனக்கு வந்து ஏ போர்டில் 4 வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏ போர்டில் 4 இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி 4 மிஸ் ஆனாக்க இந்த சார்ட் பாருங்கள். எப்போவுமே இந்த 7 8 9. ஸோ 7 8 7 8 9 அப்படி வருது. ஸோ ஏ போர்டில் ஒன்று இந்த 4 வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வர 9. எப்படி பார்த்தாலும் 4 4 பவர் 9 அப்படி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வர சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து பி போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 9 3. ஸோ இங்கே பாருங்கள் 9 3 5. ஸோ என் கணிப்பு படி பி போர்டில் 5 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சி போர்டில் பார்த்தீங்கன்னாக்க 4 9 5. ஸோ இங்கே பாருங்கள் 4 9 5 4. ஸோ சி போர்டில் 4 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 4 எல்லா போர்ட்லேயுமே சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி ஆல் போர்டில் வந்து 4 கன்ஃபார்மாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சின்ன ட்ரிக்ஸ், சின்ன ஒரு விஷயம் சொல்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபியில் 34 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே முடிஞ்சால் ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏபியில் 34. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தடுத்து நம்ம 4D எல்லாம் பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9255 இருக்குது. முன்னாடி நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3795. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2க்கு பவர் எடுத்தால் 7 9 5 இருக்குது. ஸோ 4Dயில் 3 நம்பர் வந்திருக்கு நமக்கு. அடுத்து மேலே இருக்க நம்பரில் 3864 பார்த்தீங்கன்னாக்க நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3 834. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, டி போர்டில் இருக்குது, 3 மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த 4022 எடுப்போம். 4022 வச்சு நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க 4202, அப்புறம் 0242ன்னு எடுத்திருக்கேன். நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் பி போர்டில் எல்லா போர்ட்லேயுமே 4 வந்திருந்தது. ஸோ 4 வச்சு இல்லை நீங்கள் இது வந்து சி போர்டில் 4 சொன்னனால நீங்கள் 224ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்கள் கணிப்புப்படி எப்படி வருதோ நீங்கள் அதை மேட்ச் பண்ணி கூட எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் 22 இருக்குது. இந்த சார்ட்லேயுமே பாருங்கள். அடுத்து இந்த சார்ட்லேயுமே பாருங்கள் 22 வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 4 8 5 இருக்குது. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க 3 834. ஸோ பார்த்தீங்கன்னா 834 நமக்கு வந்திருக்கு. ஸோ மேலே இருக்க நம்பரில் இருந்து தான் நம்ம எடுப்போம். மேலே என்ன நம்பர் இருக்குன்னா 2720 இருக்குது. இந்த 2720லேருந்து நான் என்ன நம்பர் எடுக்கிறேன்னாக்க 2270, அப்படி இல்லைன்னா 7022ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயுமே 22 வந்திருக்கு. முன்ன சொன்ன சார்ட்லேயுமே 22 வந்திருந்தது. இன்றைக்கி டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ டபுள்ஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனால நீங்கள் வந்து என்ன 4 5 நாள் ஆயிடுச்சு டபுள்ஸ் வந்து. ஸோ இனி கன்ஃபார்ம் டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டபுள்ஸில் 00லேருந்து 9 வரைக்கும் எந்த டபுள்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் ஏபிபிசிஎஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஒரு சார்ட் ஒன்று பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னா நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 795. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 8க்கு பவர் எடுத்தால் 3 டி போர்டு வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 834 வந்திருக்கு. ஸோ மேலே இருக்க இந்த 8855 இருந்ததுன்னா நான் எடுக்க போகிறேன். நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேனாக்க 8855, அப்படி இல்லைன்னா 5588ன்னு வரலான்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயுமே ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் உங்கள் கணிப்போடு எது மேட்ச் ஆகுதோ அது எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னாக்க 4 5 3 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 7 5 4, பி போர்டில் 1 5 8, சி போர்டில் 4 5 3 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸில் பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஏபி 34 எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அது நான் இங்கே மென்ஷன் பண்ணல. நான் தனியாகவே மென்ஷன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஎஸில் பார்த்தீங்கன்னா 22 55 88 33, 85 75 58 84 எடுத்திருக்கேன். 4டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 4டி எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க, இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடுங்க. 3டியில் பார்த்தீங்கன்னா 346 855 755, 754 805 584, 383 883 264 எடுத்திருக்கேன்.
இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் உங்கள் கெஸ்ஸிங் என்னன்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து சேனல்லையே ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ வரலன்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா குரூப்பில் அப்போ தான் நான் ஜாயின் பண்ணி விட முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.